ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காலையில் சாப்பிட்றது செம்மையான ஒரு தோசைங்க. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துட்டேன். அவலில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவல் நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லா ஊறியிருக்கு. இந்த டைமில் எடுத்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கு கூட என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம். ஜாரில் மாற்றிட்டு நான் வந்து அரிசி மாவு வந்து கூட போட்டிருக்கேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா அந்த கப்பில் எடுத்தோம்ல, அந்த ஃபுல் கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு போடணும். 3/4 கப்பு வந்து ரவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாமே கூட சேர்த்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதெல்லாம் போட்டோன்னா ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அது எல்லாம் உள்ளே போயிட்டோன்னா நம்ம அரைச்சி வந்து பவுலில் ஊற்றிக்க வேண்டியது தான். நல்லா நைஸாக எப்படி அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் நல்லா அரைச்சி பவுலில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றினோம். ஜார்லேயே வந்து நம்ம அரைச்சிருப்போம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வரக்கூடாது. நல்லா மிதமாக இருந்ததுன்னா தோசை விட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தோசை கூட ஒட்டாமல் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் போல் ஜீரகமும் உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் ஜீரகமும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து தோசை சுடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தோசை சுட்டால் நல்லாயிருக்கும். இந்த தோசை வந்து நல்லா ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு எலும்புக்கு சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த அவல் தோசை சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அவல் தோசை செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாவே எஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ரவெல்லாம் ஊறி நம்ம தோசை விடுறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா லைட்டாக கலந்துட்டு கல்ல நல்லா காய வச்சு எண்ணெய் வச்சு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நல்லா தடவி சுடும்போது தோசை நல்லா உடையாமல் வரும். இப்போ எல்லாம் எண்ணெயை நல்லா விட்டு தடவியாச்சு. தடவிட்டு தோசை வந்து 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா வந்து தோசை பஞ்சு மாதிரி நல்லாவே இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நல்லா தேய்ச்சி ஊரெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் போல் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதாக. ரொம்ப எண்ணெய் வந்து கோதுமையில் ஊற்றாமல் லைட்டாக வந்து ஊற்றினா போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுற்றி ஊற்றிட்டு உள்ளுக்குள்ளே ஊற்ற வேண்டியது தான். கொஞ்சம் போல் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு பொடி தட்டி சாப்பிடுங்க. தோசை வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அது கூட எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டா கூட பருப்பு பொடி வச்சு சாப்பிட்டாலுமே இந்த தோசை நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா வந்து தோசை வெந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டால் ஒன்றும் ஆகாது. நல்லாவே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு நல்லா தோசை வரும். கோதுமை தோசை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை விட இந்த அவல் தோசை சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் தோசை சுட்டு எடுத்துட்டேன். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி இந்த மாதிரியோட வச்சு சாப்பிடுங்க. நல்லாவே இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய்.